सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 15/9/1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன். மாஸ்டர் ஞான சூரிய ஆத்மாக்களின் கடமை. இந்த சபையை எந்த சபை என்று கூறலாம்? இந்த சபையின் விசேஷம் என்ன? என்ன விசேஷம் இருக்கின்றதோ அதன்படி பெயர் கூறுவோம். மற்ற சபைகளில் பார்க்க முடியாத விசேஷம் இந்த சபையில் என்ன இருக்கிறது? தன்னுடைய சபையின் விசேஷத்தை தெரிந்திருக்கிறீர்களா? இந்த சபை முழு பிராமண குடும்பத்தில் விசேஷ ஆத்மாக்களின் சபையாகும். ஆனால் இந்த விசேஷ ஆத்மாக்களின் சபையின் விசேஷம் என்னவென்றால், இது அனைத்து புகழ்பெற்ற நதிகளின் மேலா சந்திப்பு ஆகும். நதிகளின் மேல் அநேக விதமான விசேஷ நாட்களில் மேளா நடக்கிறது. ஆனால் இந்த மேளா புகழ்பெற்ற நதிகளுடையது. ஞான கடலிலிருந்து உருவான பதீத்த பாவனி தூய்மை இல்லாதவர்களை தூய்மைப்படுத்தும் நதிகளின் சந்திப்பாகும். தன்னை பதீத்த பாவனி என்று நினைக்கிறீர்களா? ஒருவேளை பதீத்த பாவனியாக இருக்கிறீர்கள் என்றால் பதீத்த பாவனியாக யார் ஆக முடியும் என்ற முக்கியமான விஷயத்தை தெரிந்திருக்கிறீர்களா? பதீத்த பாவனி ஆவதற்காக எப்படிப்பட்ட தூய்மை இல்லாதவர்களும் தூய்மையாகும் அளவிற்கு முக்கியமான எந்த விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்? எந்த ஒரு தூய்மை இல்லாத ஆத்மாவின் எண்ணம் கூட உள்ளடங்கி போய்விட வேண்டும். இதற்காக எப்பொழுதும் நான் அனைத்து ஆத்மாக்களின் தூய்மை இல்லாத எண்ணங்கள், உள் உணர்வுகள் மற்றும் பார்வையை பஸ்மமாக்கும் மாஸ்டர் ஞான சூரியன் என்பதுதான் எப்பொழுதும் புத்தியில் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயமாகும். ஒருவேளை மாஸ்டர் ஞான சூரியனாகி எந்த ஒரு தூய்மையில்லாத ஆத்மாக்களை பார்க்கிறீர்கள் என்றால், எப்படி சூரியன் தன்னுடைய கிரணங்களினால் குப்பை அசுத்தத்தின் கிருமிகளை பஸ்மம் செய்து விடுகிறது, அதேபோல் எந்த ஒரு தூய்மை இல்லாத ஆத்மாவின் தூய்மையற்ற எண்ணம் கூட பதீத்த பாவனி ஆத்மாவின் மேல் முற்றுகை செய்ய முடியாது. தூய்மை இல்லாத ஆத்மாக்கள் பதீத்த பாவனிகளாகிய உங்கள் மேல் இன்னும் பலியாகி விடுவார்கள். ஒருவேளை ஏதாவது தூய்மை இல்லாத ஆத்மாவிற்கு பதீத்த பாவனியை பற்றியும் தூய்மை இல்லாத எண்ணம் கூட உருவாகிறது என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? மைக் ஆகியிருக்கிறீர்கள். மைட் ஹவுஸ் சக்தி நிறைந்தவர் ஆகவில்லை. எனவே எப்படி மைக்கின் சப்தம் மிக இனிமையாகவும் இருக்கிறது. மேலும் மைக் என்றால் சப்தம், அதாவது காதுக்கு இனிய ரசனையை பிராப்தி செய்விக்கிறது. ஆனால் மைட் ஹவுஸ் நிலை மனதின் ரசனையை அனுபவம் செய்விக்கிறது. ஒருவேளை ஒரு தடவையாவது இந்திரியங்களின் ரசனையை அனுபவம் செய்கிறார்கள் என்றால், இந்த இந்திரியங்களின் ரசனை அற்ப காலத்தின் அநேக ரசனைகளின் பக்கம் கவர்ந்தெழுத்து விடுகிறது.
எந்த ஒரு தூய்மை இல்லாத ஆத்மாவின் இந்திரியங்களின் எந்த ஒரு ரசனையையும், அதாவது அழியக்கூடிய ரசனைகளின் பக்கம் கவர்ச்சி இருக்க வேண்டாம். வந்த உடனேயே ஆன்மீக அதீந்திரிய சுகம் மற்றும் மன ரசனையை அனுபவம் செய்யட்டும். இதற்காக முதலில் பதித்த பாவனைகளுக்கு மன்மனாபவ என்ற நிலை இருக்க வேண்டும். ஒருவேளை தானே ஏதாவது தேக அபிமானம் மற்றும் தேகத்தின் உலகத்தின், அதாவது பழைய உலகத்தின் ஏதாவது ஒரு பொருட்களின் ரசனையில் கொஞ்சமாவது மூழ்கி இருக்கிறீர்கள் என்றால் அது மற்றவர்களுக்கு மன ரசனையை எப்படி அனுபவம் செய்விக்க முடியும்? கலியுக ஸ்தூலமான பொருட்களின் மேல் உள்ள ரசனை மற்றும் மனதின் ஈடுபாடு அகன்றும் விட்டது. ஆனால் இதற்கு பிறகு எந்த நிலையை கடந்து செல்ல வேண்டும் என்று அதை தெரிந்திருக்கிறீர்களா? இரும்பு சங்கிலிகளை, பெரிய பெரிய சங்கிலிகளையோ உடைத்து விட்டீர்கள். ஆனால் மிக மெல்லிய நூல் ஆங்காங்கே பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆக விடுவதில்லை. அந்த மெல்லிய நூல் எது? இந்த குரூப்பை பொறுத்தவரை இதை தெரிந்து கொள்வது பெரிய விஷயம் இல்லை. தெரிந்தும் இருக்கிறீர்கள், விரும்பவும் செய்கிறீர்கள். பின்பு மீதம் என்ன இருந்து விடுகிறது? அனைத்தையும் விட மெல்லியதிலும் மெல்லிய நூல் எது? அதன் மூலம் ஞானியான பிறகு புது பந்தனம் தொடங்கிவிடுகிறது. ஒவ்வொருவரும் கூறினார்கள், இந்த அனைத்தையும் குறித்து வையுங்கள். இந்த குரூப் உபயோகமாக இருக்கும். இந்த குறிப்பு உபயோகமாக இருக்கும். ஆனாலும் இன்னும் சில இருக்கின்றன. இந்த குரூப்பில் கங்கை, யமுனை ஒன்றாகிவிட்டது. இது விசேஷம் இல்லையா? சரஸ்வதியோ ரகசியமாக இருக்கிறது. கங்கை யார் மற்றும் யமுனை யார் என்ற இதற்கு கூட ஆழமான ரகசியம் இருக்கிறது. முதலிலோ இதை கூறுங்கள், அனைத்தையும் விட மெல்லிய நூல் எது? பின்பு இதன் மூலம் கங்கை யார், யமுனை யார் என்று நீங்களாகவே புரிந்து கொள்வீர்கள். அனைத்தையும் விட மெல்லிய மற்றும் மிக அழகான நூல் எது என்றால், ஒரு வார்த்தையில் கூறுவதனால் நான் என்ற வார்த்தைதான். நான் என்ற வார்த்தை தேக அபிமானத்திலிருந்து விலக்கி எடுத்து செல்லக்கூடியது. மேலும் நான் என்ற வார்த்தைதான் ஆத்தும அபிமானி நிலையிலிருந்து தேக அபிமானத்தில் கொண்டு வருவது கூடத்தான். நான் உடல் ஆவேன் என்ற இதிலிருந்து விலகிச் செல்வதற்கான பயிற்சியையோ செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இதே நான் என்ற வார்த்தை நான் இன்னார் ஆவேன், நான் அனைத்தையும் தெரிந்திருக்கிறேன், நான் எந்த விஷயத்தில் குறைந்தவன், நான் அனைத்தையும் செய்ய வேண்டும், நான் இவைகளை செய்கிறேன் மற்றும் செய்ய முடியும், நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்ற இதை நான் தெரிந்திருக்கிறேன், நான் எப்படி சகித்து கொள்கிறேன், எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறேன், எப்படி இறந்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன், எப்படி தியாகம் செய்து நடந்து கொண்டிருக்கிறேன், நான் இதை செய்திருக்கிறேன். அப்படி நான் என்பதில் பட்டியல் நேராக இருப்பதற்கு பதிலாக தலைகீழான ரூபத்தில் மெல்லிய அழகான நூலாக ஆகிவிடுகிறது. இதுதான் அனைத்தையும் விட பெரிய மெல்லிய நூலாகும். விலகியிருப்பவராக ஆவதற்கு பதிலாக, தந்தையின் அன்பிற்குரியவராக ஆவதற்கு பதிலாக, ஏதாவது ஒரு ஆத்மாவின் மற்றும் ஏதாவது பொருளின் அன்பானவராக ஆக்கிவிடுகிறது. மனதிற்கு பிரியமானவராகவோ, பேருக்கு பிரியமானவராகவோ, புகழுக்கு பிரியமானவராகவோ அல்லது ஏதாவது விசேஷ ஆத்மாக்களின் பிரியமானவராகவோ ஆக்கிவிடுகிறது. அப்படி இந்த நூலை துண்டிப்பதற்காக
மற்றும் இந்த நூலின் பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? மாற்றம் எப்படி ஏற்படும்? பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்த குரூப்பைத்தான் அழைத்திருக்கிறீர்கள் இல்லையா? பொறுப்பின் லட்சியத்தை தாரணை செய்யக்கூடிய குரூப்பாகவோ இருக்கவே இருக்கிறீர்கள். வேறு என்ன செய்ய வேண்டும்? நிர் அகங்காரியாக, அகங்காரம் அற்றவர்களாக இருக்கிறீர்களா? நிராகார நிலை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை நிராகார நிலையில் நிலைத்திருந்து நிர் அகங்காரி ஆனீர்கள் என்றால் நிர்விகாரியாக, விகாரங்கள் அற்றவர்களாக தானாகவே ஆகியே விடுவீர்கள். நிர் அகங்காரியாக அவசியம் ஆகிறீர்கள். ஆனால் நிராகாரமாகி நிர் அகங்காரியாக ஆவதில்லை. யுக்திகளோடு தன்னை அற்ப காலத்திற்காக நிர் அகங்காரியாக ஆக்குகிறீர்கள். ஆனால் நிரந்தர நிராகார நிலையில் நிலைத்திருந்து சாகாரத்தில் வந்து இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற இந்த நினைவு மற்றும் பயிற்சி இயற்கையானதாக மற்றும் இயல்பானதாக ஆகாததின் காரணத்தினால் நிரந்தர நிர் அகங்காரி நிலையில் நிலைத்திருக்க முடிவதில்லை. எப்படி ஒருவர் ஒரு இடத்திலிருந்து வருகிறார், இன்னொருவர் இன்னொரு இடத்திலிருந்து வருகிறார். அவர்களுக்கு நான் இந்த இடத்திலிருந்து வருகிறேன் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்கிறது. அதேபோல் நான் நிராகாரத்திலிருந்து சாகாரத்தில் வந்து இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற நினைவு எப்பொழுதுமே இருக்கட்டும். இடையிடையே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே இந்த நிலையின் பயிற்சியை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிராகாரமாகி சாகாரத்தில் வருவதினால் நிர் அகங்காரி மற்றும் நிர்விகாரியாக அவசியம் ஆகியே விடுவீர்கள். இந்த பயிற்சியை குறைந்த காலத்திற்காக செய்யவும் செய்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது இதையே நிரந்தரமாக இந்த டிரான்ஸ்ஃபர் செய்யுங்கள். வைராகியம் உடையவராகவும் ஆகியிருக்கிறீர்கள். வைராகிய உள் உணர்வு இருக்கிறது. ஆனால் சதா காலத்திற்காகவும் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவராகவும் ஆகுங்கள். இல்லை என்றால் ஏதாவது ஒரு எல்லைக்கு உட்பட்ட பொருள் வைராகிய உள் உணர்வை அகற்றுவதற்கு காரணமாகிவிடுகிறது. யோக சொரூபமாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் யோக சொரூபத்தின் அடையாளத்தை நடைமுறை காரியத்தில் காண்பியுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு வார்த்தை, எந்த ஒரு ஆத்மாவையும் போகியிலிருந்து எல்லைக்குட்பட்ட தேகம் மற்றும் தேகம் சம்பந்தப்பட்ட ரசனையை அனுபவிப்பவர் யோகியாக ஆக்கிவிடட்டும். ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு காரியம் யுக்தியுக்தாக சூழ்நிலைக்கேற்றபடி சரியாக செய்வது. ராஜயுக்த் மற்றும் ரகசியுக்த் ரகசியத்தை தெரிந்து செய்வதாக இருக்கட்டும். இதைத்தான் நடைமுறை யோக சொரூபம் என்று கூறுவது. தன்னுடைய எண்ணம் மற்றும் வார்த்தையில், காரியத்தில் ஒருவேளை இந்த 3 விஷயங்கள் இல்லை என்றால் அவை வீணானவையாகும். ஒருவேளை ராஜயுக்தி இல்லை என்றால் என்னவாகும்? வீணானது. இப்பொழுது நடைமுறையில் யோகியாக இல்லை, ஆனால் பயிற்சி செய்யக்கூடிய யோகியாக இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இப்பொழுது இந்த விஷயத்தின் மேல் கவனத்தின் தேவை இருக்கிறது. பின்பு எந்த ஒரு பிரச்சனை அல்லது தடை மற்றும் சூழ்நிலை உங்கள் மேல் முற்றுகையிட முடியாது. நடைமுறையில் யோக ஸ்வரூப் ஞானம் நிறைந்த, அன்பு நிறைந்த தெய்வீக ஆன்மீக மூர்த்தி மூலமாக உலகின் எதிரே ஒரு நிரூபணமாக ஆகிவிடுவீர்கள். யார் உலகின் எதிரில் ஞானம் மற்றும் யோகத்தின் நிரூபணம் ஆகிறாரோ அவர்தான் மாயாவின் தாக்குதலிலிருந்து
பாதிக்கப்படாதவராக ஆகுகிறார். எனவே மாயாவின் ப்ரூஃப் ஆவதற்காக தன்னை நான் ஞானம் மற்றும் யோகாவின் ப்ரூஃப் நிரூபணம் ஆவேன் என்று அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எடுத்துக்காட்டு ரூபமாக வேண்டும் மற்றும் ஆத்மாக்களின் ஆசைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஆணைப்படி நடக்கக்கூடியவர்கள் அந்நிய ஆத்மாக்களின் ஆசைகளை முடிவு செய்ய முடியும். தனக்குள்ளும் கூட முயற்சி செய்வதின் வெற்றியின் ஆசைகளும் தங்கியிருந்து விடுகின்றன. இதற்கும் காரணம் என்னவென்றால் ஆங்காங்கே ஏதோ ஒரு கட்டளை பாலனை செய்யப்படவில்லை. எனவே எந்த நேரம் தன்னுடைய முயற்சியின் மேல் மற்றும் சேவையின் வெற்றியின் மேல் மற்றும் அனைவரின் அன்பு மேலும் சகயோகத்தின் பிராப்தியின் மேல் கொஞ்சமாவது குறை மற்றும் குழப்பம் வருகிறது என்றால் எந்த கட்டளையின் குறை இருக்கிறது, அதனுடைய பிரதக்ஷ பலனை ஒரு நொடிக்காக கூட அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சோதனை செய்யுங்கள். கட்டளை முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமல்ல, கட்டளை ஒவ்வொரு நேரத்தின் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கிடைத்திருக்கிறது. அதிகாலை அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை தன்னுடைய தினசரி நடவடிக்கையில் என்னென்ன கட்டளை கிடைத்திருக்கின்றதோ அவற்றை சோதனை செய்யுங்கள். உள் உணர்வை, பார்வையை, எண்ணத்தை, நினைவை, சேவையை, சம்பந்தத்தை அப்படி அனைத்தையும் சோதனை செய்யுங்கள். எப்படி ஏதாவது ஒரு இயந்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே வேகம் குறைந்து விடுகிறது என்றால் அனைத்து பாகங்களையும் சோதனை செய்கிறார்கள். நாலாபுறங்களிலிருந்தும் சோதனை செய்கிறார்கள். அப்படி நாலாபுறத்தில் சோதனை செய்வதினால் வேகத்தை அதிகரிக்க முடியும். ஏனென்றால் இப்பொழுது நிற்பதற்கான விஷயம் முடிந்துவிட்டது. இப்பொழுது வேகத்தை அதிகரிப்பதற்கான விஷயமாகும். எந்தெந்த நிலையை பற்றி கூறியிருக்கிறோமோ அதில் நிலைத்திருக்கவும் செய்கிறீர்கள். மேலும் முயற்சி செய்வதில் விசேஷ ஆத்மாக்களாகவும் இருக்கிறீர்கள். நிலையை சோதனை செய்வதில் சரியாக இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சதவிகிதத்தை அதிகரியுங்கள். சதவிகிதம் குறைவாக இருக்கிறது. சோதனைத்தாள் என்ன கொடுத்திருக்கிறோமோ அதனுடைய முடிவு இதுவாகும். ஞானத்தின் சக்தி மூலமாக நிலையை உருவாக்கி விடுகிறீர்கள். ஆனால் சதவிகிதத்தில் தானும் திருப்தியாக இல்லை. இப்பொழுது இதை சம்பூர்ணமாக்க வேண்டும். ஞானத்தின் சக்தியின் கூடவே நுண்ணியமானவை என்று எதை கூறியிருக்கிறோமோ அதன் காரணமாக போலியான நஷ்டம் தரக்கூடிய சக்தியும் கலந்து விடுகிறது. போலியான சக்தி நஷ்டம் கொடுக்கக்கூடிய சக்தி வராமல் இருப்பதற்காக எந்த விஷயத்தின் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள்? ஒருவேளை ஒவ்வொரு ஆத்மாவிற்காக இரக்க பாவனை எப்பொழுதுமே இருக்கிறது என்றால் யாரையும் அவமரியாதை செய்ய மாட்டீர்கள். மேலும் யார் மூலமாகவோ அவமதிக்கப்பட்டதாகவும் நினைக்க மாட்டீர்கள். எங்கு இரக்கம் இருக்குமோ அங்கு கட்டாயப்படுத்துவது ஒரு பொழுதும் இருக்க முடியாது. எங்கு இரக்க மனம் உடையவராக ஆக வேண்டுமோ அங்கு இரக்க மனமுடையவராக ஆவதற்கு பதிலாக கட்டளையிடுபவராக ஆகிவிடுகிறார். ஆனால் இங்கு உலக மகாராஜனாக நீங்கள் இருக்கவில்லை. தன்னை மாநிலத்தின் அதிகாரி என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? இவர்கள் அனைவரும் மாநில மந்திரிகள் வந்திருக்கிறார்கள். அப்படி மாநிலத்தின் அதிபதி என்று நினைப்பதினால் நிராகாரி மற்றும் நிரகங்காரி நிலையை மறந்து விடுகிறீர்கள்.
மாநிலத்தின் சேவாதாரியாக இருக்கிறீர்களே அன்றி ஏதாவது ஒரு ஆத்மாவிடமிருந்து சேவையை எடுத்து கொள்பவராக இல்லை. ஒருவேளை யாருக்காவது நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், எனக்கு இதனால் கொஞ்சம் பெயர் புகழ் மற்றும் மகிமை கிடைக்க வேண்டும் என்று யாருக்காவது எண்ணம் வந்தாலும் இதுவும் கூட எடுப்பதாகிவிட்டது, எடுக்க வேண்டும் என்ற பாவனையாக ஆனது. வள்ளலின் குழந்தைகள், ஒருவேளை இதையும் எடுப்பதற்கான எண்ணத்தை செய்தீர்கள் என்றால் நீங்கள் வள்ளலாகவில்லை, இதுவும் எடுப்பதாகும். கொடுப்பவர்களின் எதிரில் அழகாக இல்லை. இதைத்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர் என்று கூறுவது. சேவாதாரிக்கு இந்த எண்ணமும் எழக்கூடாது. அப்பொழுதுதான் மாநிலத்திலிருந்து தன்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக மகாராஜன் நிலையை அடைய முடியும். நல்லது. யார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக இருப்பாரோ அவர்தான் உலகத்திற்கு நன்மை செய்பவராக ஆவார். இரக்க மனமுடையவராக இருப்பார். செய்யும் காரியத்தின் பிராப்தி தானாகவே ஏற்படுவது வேறு விஷயம். ஆனால் விரும்பி பிராப்தி செய்வது இது அற்ப காலத்தின் பிராப்தியின் பலமாக ஆகிறது. ஆனால் அநேக ஜென்மங்களுக்காக கூட அநேக பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறது. பிராப்தியின்மைக்கான சாதனம் ஆகிவிடுகிறது. பலனின் பிராப்தி ஏற்படுவது வேறு விஷயம். இயற்கை தாசியாவது வேறு விஷயமாகும். அப்படி அற்ப காலத்தின் பிராப்தியின் ரூபத்தை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சிலர் சக்தி இல்லை என்று நினைக்கிறார்கள். ஏன்? வீணானவை அதிகமாக இருக்கிறது. வீணானவை இருக்கும் காரணத்தினால் நிலை முன்னேற்றம் அடைவதில்லை. நல்லது. வரதானம். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த விதி மூலமாக மாயா மற்றும் இயற்கையை தாசியாக்கக்கூடிய எப்பொழுதும் அன்பானவர் ஆகுக. எந்த குழந்தைகள் எப்பொழுதும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அன்பிலேயே ஐக்கியமாக இருக்கும் காரணத்தினால் கடின உழைப்பு மற்றும் கஷ்டத்திலிருந்து எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களின் எதிரில் இயற்கை மற்றும் மாயா இரண்டும் இப்பொழுதிலிருந்தே தாசியாகி விடுகிறது. அதாவது எப்பொழுதும் அன்பான ஆத்மா அதிபதியாகி விடுகிறது என்றால் இயற்கை மற்றும் மாயாவிற்கு அன்பானவரின் நேரம் மற்றும் எண்ணத்தை தன் பக்கம் இழுப்பதற்கு ஒரு பொழுதும் தைரியம் இருப்பதில்லை. அவருடைய ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு எண்ணமும் தந்தையின் நினைவு மற்றும் சேவைக்காக மட்டுமே இருக்கிறது. அன்பான ஆத்மாக்களின் நிலையின் மகிமையாக ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. தந்தைதான் உலகம் என்று பாடப்படுகிறது. அவர்கள் எண்ணத்தினால் கூட அடிமையாக முடியாது. ஸ்லோகன். ஞானம் நிறைந்தவராக ஆனீர்கள் என்றால் பிரச்சனைகளும் கூட பொழுதுபோக்கிற்கான காட்சிகளாக அனுபவம் ஆகும். நல்லது. ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।